இந்த வீடியோவில் கிளையண்ட் ரிட்டென்ஷன்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு மல்டி லேக் ஃப்ரீலான்சர் ஆகி உங்கள் பிஸ்னஸ்க்கு, உங்கள் ஃப்ரீலான்சிங் கெரியருக்கு நீங்கள் மாதம் வருமானத்தை லேக்ஸ்லேருந்து டென்ஸ் ஆஃப் லேக்ஸாக மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளையண்ட் ரிட்டென்ஷன்ன்றது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இப்போது ஒரு கிளைண்ட்டு உங்களுக்கு வராங்க. ஓகே, ஒரு கிளைண்ட்டை நீங்கள் லேண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ப்ராஜெக்ட் வருது, ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்துட்றீங்க. ஓகே, கிளைண்ட்டை அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. 2 months கழிச்சு அவங்களுக்கு திருப்பி அதே மாதிரி ப்ராப்ளம் இல்லை சிமிலர் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 வீடியோ உங்கள்கிட்ட எடிட் பண்ணணும்னு வராங்க கிளையண்ட்டு. ஒரு 2-3 ஆட்ஸ் எடிட் பண்ணி கொடுக்குறீங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு VSL எடிட் பண்ணணுன்ற நீடு வருது. ஒரு 5-6 ரீல்ஸ் எடிட் பண்ணணும்னு நீடு வருது. ஓகே, அதுதான் வந்து அந்த நீடு. ஒரு வெப் டெவலப்பர் கிளைண்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன வெப்சைட் உங்களுக்கு பில்ட் பண்ணணுன்ட்டு உங்ககிட்ட வராங்க, பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு 2-3 மாதம் போகுது. திருப்பி ஒரு வெப்சைட்டோ இல்லை வேற ஒரு சின்ன விஷயமோ அவங்களுக்கு நீடு வருது. அப்போது அவங்க யாருக்கிட்ட போகிறாங்க அப்படின்றது தான் கிளையண்ட் ரிட்டென்ஷன். நீங்கள் நல்லா அந்த வேலையை பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா ஆப்வியஸாக அலெக்ஸ் இருக்கான்ப்பா, அவன்கிட்ட தான்ப்பா நான் போகணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட தான் வருவாங்க. அதுதான் வந்து அந்த கிளையண்ட் ரிட்டென்ஷன். நீங்கள் ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் சரிப்பட்டு வரமாட்டான், நம்ம வேற யாராவது இருக்காங்களா பார்க்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சாங்கனாலே நீங்கள் அந்த கிளைண்ட்டை ரீட்டைன் பண்ணல, ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்றது அர்த்தம். ஓகே, அண்ட் இன்னொருத்தர், இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்கள் கிளைண்ட்டுக்கு, பார்க்குறாங்க, சூப்பராக இருக்கு உங்கள் வெப்சைட்டு, இது யார் பண்ணா, எனக்கு இது மாதிரி யார் பண்ணி தருவாங்களா? அலெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, சூப்பராக பண்ணுவான்ப்பா, இந்த அவன் கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கோ, அவனுக்கு ரீச் அவுட் பண்ணி நான் சொன்னேன்னு சொல்லு, கண்டிப்பாக உனக்கு நல்ல ப்ரைஸ்க்கு பண்ணி தருவான்ப்பா அப்படின்னு சொன்னால் அந்த கிளைண்ட்டை நீங்கள் ரீட்டைன் பண்ணிட்டீங்க அர்த்தம். அப்படி அதே மாதிரி அவன் வந்து நல்லா தான் இருக்குது வெப்சைட்டு, இருந்தாலும் சரியா இல்லை, நீ வேற ஆள் பாரு, இல்லை நானே உனக்கு வேற ஆள் பார்த்து தரட்டுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த கிளைண்ட்டை ரீட்டைன் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே, இப்போது கிளைண்ட் ரிட்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதோட பவர் என்னன்னா, நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே காசு பண்ணணும், உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வரணும்னா இதை நீங்கள் கரெக்டாக பண்ணாதான் முடியும். ஓகே, உங்ககிட்ட ஒரு நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிடுறீங்க பிஸ்னஸ். ஓகே, உங்ககிட்ட எந்த கிளைண்ட்ஸுமே இல்லை, ஒரு கிளைண்ட்டும் முக்கியம் இல்லையா, பிடிச்சி போடுறீங்க, ஒரு கிளைண்ட்டுக்கும் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 year டவுன் த லைன் பாருங்களேன், இதே போராட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகவே ஆகாது. அந்த டைமில் நீங்கள் 1 year முன்னாடி போட்ட ஒர்க்கில் இருந்து இந்த கிளைண்ட் ரிட்டென்ஷன் மூலமாக நீங்கள் போடுற ஒர்க்கில் இருந்தும் கிளைண்ட் வருவாங்க. ஒரு 2 கிளைண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி பண்ணி, ஐயோ கிளைண்ட் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிளைண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போன வருஷத்துக்கு பண்ண ஒர்க் மூலமாக, போன 11 months நீங்கள் போட்ட ஒர்க் மூலமாக ஒரு 2 கிளைண்ட் அந்த மந்த்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வருமானம் அந்த மந்த்துக்கு டபுள் ஆகுது. ஸோ கிளைண்ட் ரிட்டென்ஷனோட பவர் பார்த்தீங்களா? இது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 2 years ஆகுது வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி அதே தான் ஒர்க் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு ஒரு 2 கிளைண்ட் பிடிக்கிறீங்க. நீங்கள் கிளைண்ட் ரிட்டென்ஷனே பண்ணலன்னா 2 yearsக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த 2 கிளைண்ட் தான் இருப்பாங்க, அந்த வருமானத்தில் தான் இருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் கிளைண்ட் ரிட்டென்ஷனை ஒழுங்காக பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா, அந்த 2 yearsக்கு முன்னாடி நீங்கள் போட்ட ஒர்க் இருக்கு இல்லையா, அதுலேருந்து மூலமாக ஒரு 4 கிளைண்ட் வந்தாங்கன்னா அந்த மாதத்துக்கு உங்கள் கையில் 6 கிளைண்ட் இருக்காங்களா, உங்கள் பிஸ்னஸ் அப்படியே 3 மடங்கு டெவலப் ஆயிடுச்சா? ஸோ அதுதான் கிளைண்ட் ரிட்டென்ஷன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாா பண்ணியே ஆகணும். நம்ம கண்ட்ரோல் மீறி போகிறது வந்து ஓகே இருக்கட்டும், ஆனால் நம்மளோட கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ் அதை நோக்கி போடணும். அதோட பவரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நாளும் செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஸ்னஸ் க்ரோத்லேயே இருக்கோம். ஓகே, ஸோ கிளைண்ட் ரிட்டென்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஓவர் டெலிவர் எப்போவுமே அண்டர் ப்ராமிஸ் அண்ட் ஓவர் டெலிவர்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற காம்படிட்டர்ஸ், உங்கள் காம்படிட்டர்ஸ், நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா மற்ற வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க, நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா மற்ற வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அண்டர் டெலிவர் கொடுப்பாங்க. குறிப்பாக 2 விஷயத்துல தான் இருக்கும். இது வந்து குவாலிட்டியில் இருக்கும், அடுத்து வந்து டெட்லைன்ஸில் இருக்கும். ஓகே, டைமில் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, நான் வந்து இவ்வளோ குவாலிட்டியில் பண்ணி தரப்போகிறேன் உங்களுக்கு ஒர்க்குன்ட்டு பயங்கரமாக ஏற்றி பில்டப் கொடுத்துருவாங்க. ஓகே, ஆனால் அவங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். நான் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் 1 week தாண்டி தான் கொடுப்பாங்க. அதுதான் ஓவர் ப்ராமிஸ் அண்ட் அண்டர் டெலிவர். யாருக்குமே அது பிடிக்காது. தமிழ் சினிமாவில் வாயலால் கெட்டு போன எத்தனை டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். இந்த லிங்குசாமியெல்லாம் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்கேன் அப்படின்ட்டு அஞ்சானுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பில்டப் கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஆனால் படம் வந்து அப்படியே இவ்வளோதானா அப்படின்றதுனாலேயே அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. அப்படியே அந்த இதனால படம் ஃப்ளாப்பு. இப்போது ரீசெண்டாக இன்னொரு சூர்யா படம் கங்குவாக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து எப்படி சார் 1000 கோடி அடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க நீங்கள், நான் 2000 கோடி அடிப்பேன்னு பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 1000 கோடின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஹர்ட் ஆகிட்டேங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பில்டப் கொடுத்துருப்பாரு. ஓகே, அதை ஆடியன்ஸ் பார்க்குறாங்க.
நேராக போய் ஃபர்ஸ்ட் டே படத்தை பார்க்குறாங்க. 2000 கோடி அடிக்கிற படமா டேய், இந்த படம் 100 கோடியை தாண்டாதுறான்ற அளவுக்கு அவங்க டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் 2000 கோடியில் வராங்க, போய் பார்க்குறாங்க, டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. வந்த உடனே நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஓகே, நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆல நான் வந்து அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆல தாங்க ஓரளவுக்கு சுமாராக போக வேண்டிய படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க அப்படின்னாங்க. அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஏன் வருது? நீங்கள் ஓவராக பில்டப் கொடுத்ததுனால தானே. இதை வந்து சூப்பர் ஸ்டாரும் விஜயும் சூப்பராக பண்ணுவாங்க. எந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லையாவது விஜயும் சரி சூப்பர் ஸ்டாரும் சரி படம் அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்குன்னு சொன்னது கேட்டிருக்கீங்களா? நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணியிருக்காங்களா? படம் நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான் அந்த படத்தை பற்றி அவங்க பேசுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்டப் பண்ண மாட்டோம். விஜய்க்கு நிறைய புலி மாதிரி படத்துக்குலாம் நிறைய நடந்திருக்கு. அவங்க தப்பாக மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அது விஜய் சைடில் தப்பு இல்லை, அந்த படத்து சைடில் தப்பு. ஆனால் அதுக்கு அடுத்து வர படங்களில் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன கரெக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஏத்தி சொல்றதை வந்து குறைச்சிக்கிட்டாங்க. படத்துக்கு முன்னாடி படத்தோட கான்டென்ட்டை தான் ப்ரொமோட் பண்ணாங்க, வெறும் வாயில ப்ரொமோட் பண்ணலை. ஓகே, ட்ரெய்லரை பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க அப்படின்ட்டு, டீசரை பாருங்கன்ட்டு அவங்க பண்ண விஷயங்களை தான் ப்ரொமோட் பண்ணாங்களே தவிர ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் சேனலாக போயிட்டு நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோன்ட்டு பண்ண மாட்டாங்க. ரஜினி படமும் சரி விஜய் படமும் சரி அப்படிதான். ஸோ அவங்க பில்டப் கொடுக்கல. ரைட்டா? ஆடியன்ஸ் போய் பார்க்குறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்க்குறாங்க. பெரிய படம்னு நினச்சிட்டுலாம் போகல, அவங்க ட்ரெய்லர் தான் பார்த்துருக்காங்க, டீசரை தான் பார்த்துருக்காங்க. ஸோ என்ன எதிர்பார்க்குறன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ட்ரெய்லர் டீசரை விட படம் கொஞ்சம் நல்லா இருந்துட்டா போதும், அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. அந்த 120 ரூபாய்க்கு அந்த 150 ரூபாய்க்கு அது ஒர்த் ஆகிடும். ஸோ வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸ் கொடுக்கலனாலும் கரெக்டான ரிவ்யூஸை கரெக்டாக கொடுப்பாங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் படம் வந்து நல்லா இருக்கும், நல்லா போகும். ஓகே, இதுக்கு பேர் தான் அண்டர் ப்ராமிஸ் அண்ட் ஓவர் டெலிவர். நம்ம எப்பவுமே நம்மளோட குவாலிட்டிலையும் சரி டெட்லைன்ஸ்லையும் சரி நம்ம இவ்வளோ சூப்பராக பண்ணிடுவோம் அவ்வளோ சூப்பராக பண்ணிடுறோம் சொல்ல மாட்டோம். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன், நல்லா பண்ணுவேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் மாற்றி தருவேன், அன்லிமிட்டெட் ரிவிஷன்ஸ் நான் ஆஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்லிமிட்டெட் ரிவிஷன்ஸ் அதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பட் இந்த கான்டெக்ஸ்ட்டு நான் அதை மட்டும் சொல்கிறேன், தருவேன். ஸோ உங்களை ஹாப்பி ஆக்குறது தான் என்னோட வேலை, அவ்வளோதான் சொல்லணும். நான் அப்படி பண்ணிடுவேன் சார், நான் உங்களுக்கு அப்படி பண்ணிட்டேன் சார் அப்படின்ட்டு ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட்டை பார்த்தோன்னே அந்த கிளைண்ட் டிசப்பாயிண்ட் தான் ஆவாங்க. 100% ஷுவர். அவங்க டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னா ரொம்ப ஆரம்பத்தில் பில்டப் கொடுக்காதீங்க. ஓகே, அதுக்கு பேர் தான். அதே மாதிரி டெட்லைன் வந்து டைம் வச்சு சொல்லுங்கள். எப்போவுமே உங்களால் முடிகிற டைமை விட பஃபர் வைங்க, 50% பஃபர் வைங்க. உங்களால் 2 வீக்ஸில் அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியும்னா 3 வீக்ஸில் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு 1 வீக் பஃபர் வைங்க. லைஃப் ஹேப்பன்ஸ், எப்போவுமே அந்த 50% பஃபர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, சப்போஸ் கிளைண்ட்டு நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன்னா, டெட்லைன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 வீக்ஸ், என் ப்ராஜெக்ட் வந்து முடிக்க 1 வீக் ஆகும் எனக்கு. ஓகே, நான் 2 வீக்ஸ் சொல்லிடுவேன், டபுளாக சொல்லிடுவேன். 95% ஆஃப் த டைம் கிளைண்ட் வில் பி ஹாப்பி. 2 வீக்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் ரீசனபிள். ஓகே, 95% ஆஃப் த டைம் கிளைண்ட் வில் பி ஹாப்பி. சம்டைம்ஸ் கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு 1 வீக்லேயே வேணும்னு கேட்பாங்க. ஏன்னால் 1 வீக்கில் பண்ணி தர முடியும். ஆனால் சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் ஆகிடுமா. நான் என்ன சொல்லுவேன், 2 வீக்ஸ்க்கு இந்த ரேட்டு, 1 வீக்குக்கு 50% ரேட் ஏற்றி சொல்லுவேன். ஸோ 2 வீக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 1.5 lakhs சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 1 வீக்கில் அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சோன்னா நான் 2 lakhsன்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் கிளைண்ட் வில் பி ஹாப்பி, சம்டைம்ஸ் தே ஒன்ட் பி. 2 வீக்ஸ் போதுன்ட்டுருவாங்க, மோஸ்ட்டாக 2 வீக்ஸ் போதுன்ட்டுருவாங்க. ஓகே, 1 வீக் அவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரேட் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு. ஸோ யூ டெடிகேட் மோர் ரிசோர்ஸஸ், மோர் டைம் போட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுங்க. சப்போஸ் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 95% ஆஃப் த டைம்ஸ் they'll say no, 2 வீக்ஸ்லேயே நான் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அட் தட் டைம் உங்களுக்கு அந்த டைம் இருக்குது. 1 வீக்கில் முடிச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க கிளைண்ட்டு. அதை எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஓகே, நம்ம 2 வீக்ஸ் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு 1 வீக் ஜாலியாக தூங்கிட்டு மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு பொறுமையாக நான் 1 வீக் அப்புறம் ஆரம்பிக்காதீங்க. ஆல்வேஸ் ட்ரை டு ஓவர் டெலிவர். 2 வீக்ஸ் சொல்லிட்டீங்கன்னா 1 வீக்கில் எப்படி முடிச்சு தரதுன்றதை பாருங்கள். முடிச்சு தந்தீங்கன்னா கிளைண்ட் வில் பி ஹாப்பி. ஓகே, சூப்பராக ஓவர் டெலிவர் லைக் சூப்பர் ஸ்டார். நெக்ஸ்ட்டு, பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் நாட் ஜஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ். கான்ட்ராக்சுவலாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்காதீங்க. கிளைண்ட் இப்போ வராங்க, ப்ராஜெக்டை கடமைக்கே முடிச்சு கொடுக்குறோம், போங்கப்பா நீ அடுத்து போப்பா, நீ வர அடுத்த கிளைண்ட்ப்பா எனக்கு, அந்த மைண்ட் செட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஓகே, அது கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிடும்.
இவன் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு ஓட பார்க்குறான் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளைண்ட்டை ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள். உங்களோட தனிப்பட்ட டைமில் அந்த கிளைண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்த கிளைண்ட்டை பிடிக்கிறதுல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் அந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கிளைண்ட்டுக்கு தான் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்றது தெரியும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்றதை பாருங்கள். பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அவங்க கூட வெறும் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் பேசாமல் அவங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் என்கேஜ் பண்ணலாம். அவங்க ஏதாவது கான்டென்ட் போட்டிருக்காங்க, அவங்க ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி பேசலாம், அதில் கமெண்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி, லிங்க்டின்ல அதே மாதிரி. ஸோ பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, இவ்வளோதான். ஆன்லைனில் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஆக்டிவாக இருக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்கள் கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்கள் ஃபாலோவர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கிளைண்ட்டு உங்கள் கண்டென்ட்டை பார்க்கணும், முக்கியம். உங்கள் ஃப்யூச்சர் கிளைண்ட்ஸ் பார்க்கணுன்ற மட்டும் இல்லை. ஏன்னா அந்த கண்டென்ட் மூலமாக சரி நான் அலெக்ஸை வந்து ஏதோ ஒரு இதில் வந்து சேர்ந்துட்டேன், ஆனால் இவன் இவ்வளோ சூப்பராக பான்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிட்டே இருக்கும், டச் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்க ரிட்டைன் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்றது முக்கியம். ஓகே, அண்ட் கம்யூனிகேட் லைக் எ ப்ரோ. நீங்கள் எவ்வளோ தூரம் நிறைய பேர் ஃப்ரீலான்சஸ் பண்ணுற என்ன தப்புனா, காசு வாங்கிடுவாங்க, டீட்டெயில்ஸ் வாங்கிடுவாங்க, 2 வாரம் காணாமல் போயிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, கிளைண்ட்டுக்கு வந்து உதற ஆரம்பிச்சிடும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க, வேலை நடந்ததா இல்லையான்னு தெரில, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, காசு வாங்கிட்டு ஓட்டானா இவன் என்ன ஆச்சுன்ற இதில் 2 லட்ச ரூபா வேணாம், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாவே வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ பதட்டமாகும். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ பதட்டமாகும். அப்போ 1 லட்சம் 2 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதனால் சொல்கிறேன், ஏகப்பட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும். கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை அப்டேட் பண்ணாலும் சரி. ஓகே, அந்த 2 வீக்ஸும் என்னென்ன ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத ஆல்வேஸ் ஓவர் கம்யூனிகேட். நம்ம அதிகமாக கம்யூனிகேட் பண்ணுறோமோ அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு தோணும் ஓகே ஐயோ ஓவர் கம்யூனிகேட் பண்ணுறோமோன்ட்டு, அந்த இடத்துல லிமிட் படிக்கோங்க. அது வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோ கம்யூனிகேட் பண்ணணும், ஏகப்பட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ தான் கிளைண்ட், தெர் இஸ் நோ சச் திங் அஸ் ஓவர் கம்யூனிகேஷன். ஓகே, நம்ம கிளைண்ட்டுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறோன்னா ஓகே பரவாயில்ல, அவங்க இப்போ போதும்ப்பா எனக்கு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு சொன்னால் போதும்ப்பான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. ஆனால் இது வந்து CYAன்னு சொல்லுவாங்க, கவர் யுவர் ஆஸ். நீங்கள் இவ்வளோ கம்யூனிகேட் பண்ணாதான் கிளைண்ட் வந்து, நான் என்ன தெரியுமா, என்னோட மென்டர்ஸ்லாம் எனக்கு, அதாவது என்னோட கோச்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீலாம் வந்து இவ்வளோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து காட்ட வேண்டாம், நீ வந்து கிளைண்ட் வந்து வாங்கிட்டேன்னா கம்யூனிகேட் பண்ணுனாங்க. அதுக்கடுத்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ப்ராஜெக்டை காமி, ஏதாவது ஃபிக்ஸஸ் இருந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, எனக்கு கிளைண்ட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. ஸோ நான் கிளைண்ட்டாக இருந்தால் என்ன எதிர்பார்ப்பேன்னு நினச்சேன். நான் என்ன பண்ணேன், என் ப்ராஜெக்டை வந்து நான் ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிசைனுக்கு வந்து ஒரு 6 வெர்ஷன் நான் காமிப்பேன் கிளைண்ட்டுக்கிட்ட, 6லேருந்து 12 வெர்ஷன் காமிப்பேன். ஓகே, ஒரு டிசைன் பண்ணி இதுதான்ப்பா உனக்கு டிசைன் அப்படின்றத சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட் டெவலப்பர் தானே, ஃபனல் பில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 6லேருந்து 12 வெர்ஷன் காமிப்பேன். கிளைண்ட்டுக்கு பார்த்தோன்னே இப்போ இவ்வளோ இருக்கா, இவ்வளோ சாம்பிள் இருக்கா, இவன் நல்லா பண்ணியிருக்கானே, அப்பவே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துடும். எனக்கு எவ்வளோ ஆக போகுது, எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் ஒர்க் ஆகுமா அது பண்ணுறதுக்கு. ஆனால் கிளைண்ட்டுக்கு வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஹாப்பி ஆகிடுறாங்க இல்லையா. ஸோ ஒர்த் இட் தானே அந்த 15 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல. ஸோ அதுலேருந்து அவங்க 1 இல்லை 2 பிக் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் வெப்சைட் டிசைன் பண்ணிடுவேன். ஸோ டிசைன் அப்போவே அவங்களுக்கு டிசைன் வந்து ஃபிக்மாவில் பண்ணுவேன். ஓகே, ஒரு சாஃப்ட்வேரில் அந்த டிசைன் அனுப்பி விடுவேன் கிளைண்ட்டுக்கிட்ட. அந்த டிசைன் அவங்க பார்த்துட்டு ஓகே இதில் இந்த சேஞ்சஸ் அந்த ஸ்டெப்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ டிசைன் வந்து நான் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் போய்ட்டு அந்த வெப்சைட்டை டெவலப்பே பண்ண ஆரம்பிப்பேன் அந்த பில்டரில், ஃபனல் பில்டரில். ஓகே, ஸோ இத்தனை டச் பாயிண்ட்ஸ் நான் கிளைண்ட்டை பண்ணும்போது அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால கடைசியில் வந்துட்டு இதை மாற்று அந்த ப்ராஜெக்டே சரியில்லை, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஏன்னா அவங்க தான் அப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து மாற்ற சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன், இது யூஸ்வலாக பெய்டு ஆனால் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அபிப்பிராயம் வரும். ஓகே, இதே இது நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாமல், இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணாமல் அவங்க கேட்குற ஒர்க் சேம் ஒர்க் தான், ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் வருது இல்லையா கிளைண்ட்டுக்கு, அதுதானே ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஸோ அதை வந்து பண்ணி கொடுங்க. ஓகே, ரைட்.
நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட அடிக்கடி ஃபீட்பேக் கேட்குறது. ஓகே, நானும் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, நான் இதை இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, இப்போ தான் எனக்கே தோணுச்சு. என்னென்னா, கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஸோ கிளைண்ட் நீங்கள் ஆன்போர்ட் பண்ண உடனே, காசு வாங்கின உடனே, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது, இதை நான் எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளைண்ட்டுக்கு எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, இந்த இடத்துல கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக சொல்லுவாங்க. அதுலேயே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் உங்களுக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் நடுவில். அண்ட் அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் அடுத்த கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்கள் ப்ராசஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரைட்டா? சூப்பரா. அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப்லையும் நீங்கள் வந்து இதை எப்படி நான் இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம், இது எப்படி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும், இது எப்படி நான் இது பண்ணிருக்கலாம்னா உங்களோட ஹோல் கம்பெனி ஆஸ் அ கம்பெனியாக க்ரோ ஆகும். ஃபீட்பேக் வாங்கிட்டு விட்டுறாதீங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. உடனே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நத்திங் பர்சனல். ஓகே, அது எதுவுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. நம்மள நிறைய பேருக்கு வந்து ஆவரேஜ் ஃப்ரீலான்சர்ஸும் லோ லெவல் ஃப்ரீலான்சர்ஸும் பண்ணுற தப்பு என்னன்னா, எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்கிறது. இப்போ என்ன சொல்லிட்டா நான் என்ன கேட்குறது, அந்த ஒரு லைட் ஈகோ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு ஹை டிக்கெட் ஃப்ரீலான்சர், நம்ம ஒரு மல்டி லேக் ஃப்ரீலான்சர் அப்படின்னா இந்த ஈகோலாம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம லேக்கில் சம்பாதிக்கணும். ஓகே, அந்த ஈகோ நம்மளுக்கு இருந்தால் போதும். அந்த ஈகோனால வர செல்ஃப் எஸ்டீம் இருந்தால் போதும். நம்மளுக்கு இந்த சில்லற விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த ஃபீட்பேக் வந்து உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் க்ரோ ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுனாலும் ஆட் வேல்யூ. உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. எப்படி எந்தெந்த வகையெல்லாம் கிளைண்ட்டுக்கு வந்து இந்தந்த ப்ராப்ளம் இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறீங்க, யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, மருந்து எழுதி கொடுக்குறாங்க, போய் பார்க்குறீங்க, அப்படியே காணாமல் போயிடுவாங்க. ஓகே, அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், நீங்கள் வேறு டாக்டர் போய்க்கலாம், எனி திங். ஆனால் டாக்டர் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த டாக்டர் வந்து அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னா இவ்வளோ ஹாப்பி ஆகிடுவீங்க நீங்கள். இப்போ டாக்டர் ஃபாலோ அப் பண்ணுறாங்கப்பா நம்மளை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க உடனே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. அப்படியே ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணிவிட்டு ஓகே ஆகிடுது. ஓகே, டாக்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த ப்ராப்ளமை. அதுக்கு அடுத்து போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் இந்த ஒரு விஷயம் நெட்டில் பார்த்தேன், உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடாக, உங்கள் டிசீஸ் ரிலேட்டடாக, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன்ட்டு சும்மா கேஷுவலாக ஷேர் பண்ணுறாங்க. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு திருப்பி வேறு ஏதாவது விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த டாக்டர் வந்து நீங்கள் எப்படி, உங்களுக்கு அதுக்கு அடுத்து அந்த ரிலேட்டடாக ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட மட்டும் தானே போவீங்க. உங்களுக்கு அதுக்கு அடுத்து யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஏதாவது வந்தால் அந்த டாக்டர்கிட்ட போ, அவர் சால்வ் பண்ணி கொடுப்பார் சூப்பர் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஸோ இதுதானே அந்த கீப் ஆடிங் வேல்யூ ஈவன் ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் யூ. அதே தானே, நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் தானே டாக்டர், அவங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தான் என்னென்னு தெரியும். ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டச்லேயே இருந்துக்கிட்டே இருப்பீங்க, பக்காவாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பு. அவங்க உங்ககிட்ட மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருக்கிட்டையுமே போக மாட்டாங்க. ஓகே, ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே இன்னும் சூப்பரான விஷயங்களை நான் வந்து என்னோட கோர்ஸில் வந்து சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீனாக, இன்னும் டீட்டெயில்டாக, இன்னும் இப்போ வந்து நான் ஹை லெவலில் தானே சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் நிட்டிகிரிட்டி வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஆன்லைனில் நிறைய ஃப்ரீலான்சிங் கோர்சஸ் இருக்குது. ஆனால் அந்த கோர்சஸில் என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க, அந்த கோர் ஸ்கில் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே, சூப்பராக சொல்லி தருவாங்க, அதிலலாம் எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. கோடிங் பற்றி சொல்லி தருவாங்க, வெப்சைட் டெவலப் பண்ணால் அதை பற்றி சொல்லி தருவாங்க, அதெல்லாமே ப்ராப்பராக சொல்லி தருவாங்க. ஆனால் இந்த கிளைண்ட்டை பிடிக்கிற விஷயம் எப்படின்றத அவங்க சொல்லியே தர மாட்டாங்க. ஓகே, நான்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், லேக்ஸில் செலவு பண்ணி 10 lakhs 20 lakhs செலவு பண்ணி 50 lakhs வரைக்கும் செலவு பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுருக்கேன். ஓகே, அந்த நம்ம கோர்ஸில் வந்து நான் அந்த டெக்னிக்கல் ஸ்கில் செட்டெல்லாம் பற்றி எதுவுமே சொல்லி தர போதில்லை. நீங்கள் வேறு எங்கேயாவது அதை கற்றுக்கோங்க, யூடியூப்பில் கற்றுக்கோங்க, அது உங்களோட இது. ஏன்னா உங்கள்கிட்ட ஸ்கில் செட் இருக்குது ஆல்ரெடி. நான் வந்து அந்த கிளைண்ட்டை பிடிக்கிற ஸ்கில் செட்டை மட்டும் பற்றி தான் பேச போகிறேன். நம்ம வந்து அப்வொர்க் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஃபைவர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஆன்லைன் போர்ட்டில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்ம கிளைண்ட்டை கொடுக்க போகிறோம். அப்போ தான் அந்த ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸை பிடிப்போம், லேக்ஸில் பே பண்ணுற கிளைண்ட்டை பிடிப்போம். அப்போ தான் நீங்கள் மல்டி லேக் ஃப்ரீலான்சராக ஆவீங்க. ஓகே, இந்த ஜேர்னியில் உங்களுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ் பிலீஃப்ஸும் நான் வந்து லிமிட்டிங் பிலீஃப்ஸும் நான் வந்து எடுக்க போகிறேன். உங்களை வந்து ஒரு சூப்பர் பர்சனாக மாற்றி அந்த மல்டி லேக் ஃப்ரீலான்சராக மாற்ற போகிறேன். ஓகே, என் பிஸ்னஸில் நான் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸை உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஃப்ரீலான்சிங் கரியரில் அப்படியே காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். மாதம் 0லேருந்து 1 lakh பண்ண ஆரம்பிப்பீங்க, 2 lakhs 3 lakhs அப்படின்ட்டு
மல்டி லேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, என்னோட எல்லா சீக்ரெட்ஸ் ஷார்ட்கட்ஸையும் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இப்போதைக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைமில் ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். வெளியே இந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் லேக்ஸில் சார்ஜ் பண்ணுறாங்க, நான் அவ்வளோலாம் சார்ஜ் பண்ண போகிறதில்ல, ப்ராப்ளி 1000 அவ்வளோதான் இருக்க போகுது. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் நீங்கள் சேர இன்ட்ரெஸ்ட்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.